வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொலிட்டிக்கல் மீம்ஸ் அண்ட் ரீல்ஸோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். அண்ணே, வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதிப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா நீங்க? எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்காம தான். பொதுவா அரசியல் களம்னாலே கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கும். ஆனா இந்த வருஷம் என்னன்னு தெரியல, ஃபுல் என்டர்டெயின்மெண்டா இருக்கு. வந்து பார்த்தா எதிர்பார்க்காத மாதிரி பேக் பிளாஸ்டா இருக்கு. இது ஒரு ட்ரெயின் டு லாப் வீடியோ மாதிரி, ஆனா அது இல்ல அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். என்னடா இது? டிவிக்கோட பிரச்சார வாகனமா? அணில் கொஞ்சம் கிடையாதுனா அக்கினி கொஞ்சம். தேர்தல் ஆணையத்தோடதா? என்னங்கடா இது? தேர்தல் ஆணையம் அணில வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு. அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல. எத்தனையோ அழகழகான விலங்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுல படலையா? இந்த தேர்தல் இந்த வருஷம் தான் உங்களுக்கு இந்த அணில் கண்ணுல பட்டுச்சா? அது என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிறீ. இத பாக்கும்போது தேர்தல் ஆணையமே மறைமுகமா டிவி கேட்க ஓட்டு கேட்கற மாதிரி இருக்கு. அங்கிள் சொல்றது உண்மையா? இல்லண்ணே, பாக்கு தெரிஞ்சது இனி பெடல் எடுத்துருவாங்க. ஒரு மக்கள் விரோத போக்கு. இவர் சும்மாவே ஃபன் பண்ணுவாரு. தொகுதிக்கு ஒரு நிமிஷம் என்னாச்சு? பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே தொழுக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் சார், உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. புசிங்களா? உங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? எங்க அவன்? யாரா அவன்? இல்ல, இது அந்த அளவுக்கு எனக்கு வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணு சிரிப்பு வரல. ஆனா நல்லா இருக்கு. என்னடா உங்கால நீங்களே இப்படி கலாய்க்கிறீங்க? நீ அடிச்சாலும் எப்படிடா? அடிக்க வேண்டிய ஆளு அவன். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அதுவாது நல்ல ஒரு குபீர் சிரிப்பா வர்ற அளவுக்கு ஏதாவது வீடியோஸ் வருதான்னு பார்க்கலாம். டிஎம்கேவா? டிவிகேவா? சாரி, ஆக்சுவலா அங்க வந்து காமெடியா எந்த விஷயமும் நடக்கல. ஆனா எனக்கு சிரிப்பு வந்ததுக்கு காரணம் அவர் செஞ்ச செயலு தான். இந்த துண்டுதான். ஏங்க, உங்களுக்கு பந்தயம் கட்டுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாங்க? ஒரு பச்சை பைய கட்ட போய் பந்தயம் கட்டிட்டு இருக்கீங்க. அசோக், இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. எனக்கு உனக்கு தர்மயுத்தம் தொடங்கிடுச்சு. அவனுக்கே ஓட்டர் ஐடி கூட கிடையாது. அவங்கிட்ட போய் நான் ஜெயிச்சா நீ என் துண்டை போட்டுக்க, நீ ஜெயிச்சா நான் உன் துண்டை போட்டுக்கிறேன்னு பெட்டு கட்டிட்டு இருக்கீங்க. எப்படி ப்ரோ? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். பேரண்ட்ஸ், கெஸ்ட்ட ஏதாச்சும் பேசுடா. இன்ட்ரோ டு மீ. ஓ சாமி, வேற இது சின்மையிலே சிரிப்பு வருதுடா. ஆல்ரெடி டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க போய் டீ குடிங்கன்றாரு. யாரா நீ? இவ்வளவு டேலண்டடா இரு. ஆனா உண்மையிலேயே திடீர்னு வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட ஏதாவது பேச சொல்லிட்டா நமக்கு இப்படிதான் இருக்கும். நம்ம அவங்க கிட்ட போய் என்னத்த பேசுறது? அதையும் மீறி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க சொன்னா எப்படி நல்லா இருக்கீங்கன்னு கேட்போம். சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஆனா இவரு பயங்கரமா ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்காப்ல. தலைவன் தான் அது. 2034 தொகுதியுமே டிவிக்கு வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது. இங்க பாருங்க. சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் என்னடா செல்லம் குழப்புற? அதாவது தப்பா சொல்றது கூட பெருசு இல்ல, அதை எவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு பாத்தீங்களா? அண்ட் என்னப்பா இது? டிவிக்கே கட்சிக்காரங்களுக்கு தான் எத்தனை தொகுதினே தெரியல அப்படின்னு கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சியோட எம்எல்ஏ கேண்டிடேட் அவரே 2034 தொகுதின்றாப்ல. ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஆனா இவரு பரவாயில்ல, இதை விட தலைவன் ஆதவர்ஜுனா இதை விட வெறுத்தமான ஒரு சம்பவம் பண்ணாப்ல. மொத்தமா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். விடுதலை சிறுத்தை. இது என்ன இது? மொத்தமா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். என்ன கட்சி என்ன மேட்ச் எதுவும் தெரியாம டிவிக்கேல கேண்டிடேட் அண்ணனுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. விடுதலை சிறுத்தை. அண்ணன், அது போன வாரம் பண்ண வியாபாரம், அது இன்னுமா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. சரி, இங்கதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு கேட்டாருன்னு பார்த்தா இன்னொன்னையும் பாருங்களேன். 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? பிளீஸ் அவரை யாராவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்களேன்.
இருக்கிற கட்சியை விட்டுட்டு எல்லா கட்சிக்கும் ஓட்டு கேட்கிறாரு. ஆப்போனன்ட் எல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்னு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. இவனை கொன்னிடலாமா? செங்கோட்டையன் சாரா? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். மாத்திட்டா சார் ஒண்ணும் இல்ல, புரட்சி தலைவின்னு சொல்ல வந்தாப்ல அங்கனே அப்புறட்டா கட் பண்ணி அப்படியே அந்த தளபதியை மாத்திட்டாப்ல. ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் அதையே சொல்லி பழகிட்டாரு. திடீர்னு வந்து மாத்தணும்னா எப்படி மாறும்? அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? இதுல வேற நூத்துக்கணக்கான பேர் வேற கட்சியில இருந்து தான் தூக்கி கேண்டிடேட்டா போட்டிருக்கிறதா சொல்றாங்க. எத்தனை பேர் எந்தெந்த கட்சிகளுக்கு ஓட்டு கேட்க போறாங்கன்னு தெரியல. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். மேட்ச் பவுண்டா? அந்த அக்கா வீடியோவை தனியா பார்த்தாலே சிரிப்பு வரும். இதுல அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி சாரும் பண்ணிருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல வின் அக்கா தான். அவங்கள அடிச்சுக்க யாரால முடியாது. எந்த பாட்டு சரியா இருக்கு பார்த்து சொல்லுங்க நண்பர்களே. வெக்கத்தை பாரு ஐயோ. ஒரு வெக்கம் வருதே வருதே, சிறு அச்சம் தருதே தருதே. என்ன இம்புட்டு பக்க போடுறாரு? எல்லா பாட்டுமே கரெக்டா தான் பேச்சாகுது. இது அந்த அளவுக்கு ஒண்ணு சிரிப்பாலாம் இல்லைங்க. ஆனா எதுக்கு அவ்வளவு வைக்க போறாருன்னு தெரியலையே. ஓட்டு கேட்கறதுக்கு தானே போயிருக்காரு. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். கொடுங்களேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்க்கலாம். நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தல் வடிவேல் என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இருந்தாலும் அண்ணனை இந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்க வேணாம். இந்த மாதிரி அண்ணனும் 2010ல இருந்து கட்சி நடத்துறாரு. அண்ணன் மட்டும்தான் சின்ன வாடகை வீட்டுல இருந்து பெரிய வாடகை வீட்டுக்கு போயிருக்காரு. வேற எந்த மாற்றமும் நடந்த மாதிரியே தெரியல. அது அப்படிதான். என்னங்க இது? ஏடா அத்தந்தண்டி தர்பூசணி தூக்கி அப்படி எறியறீங்க? எங்கெங்கயோ அடிக்கிறான், எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்ன வண்டிக்குள்ள உக்காந்துகிட்டு இருந்தது யாரா இருக்கும்? அவங்களோட நிலைமை என்ன? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. நன்றி தளபதியும் பாதுகாவலரே. சூப்பர், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாப்ல. ஆல்ரெடி நடந்த சம்பவத்திலேயே எப்படி எவனாவது எதையாவது கொண்டு எரிவான்னு தெரிஞ்சு போச்சு. அதான் ரெடியா இருக்காப்ல. எத்தனை பேர் வாங்கடா? டேய் வீரனுக்கு குடுறதாண்டா சாவு. அடிச்சாரு பாருங்க ஷாட். இனிமே வந்து பாருங்கடா, யாரா இருந்தாலும் எதை கொண்டு வேணாலும் எரிங்கடா. நீங்க சரியா இருந்தா இப்ப எரிங்கடா. டேய் இப்ப எரி. யாரு? ஓ, துணை முதலமைச்சர் உதயநிதி சாரா? துண்டு கண்ணாடி. ஓகே ஓகே ஓகே. அதாவது கட்சி தொண்டர் துண்டு கொடுக்கறது, கண்ணாடி கொடுக்கறது, அது அவருக்காக வாங்கி போட்டு கட்டுறது எல்லாம் ஓகே தான். ஆனா இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடியே விஜய் பண்ணிட்டாப்ல. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? அங்க பாருங்க, அவருக்கு ஒருத்தருக்கு கண்ணாடியை தூக்கி எரிஞ்சாப்ல. அதை அவர் தளபதியும் வந்து அதை போட்டு அவருக்கு காமிச்சிட்டு போனாரு. பாத்தீங்களா? அதே டெய்லர் அதே வாடகை. அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு. ஆனா இது கண்டிப்பா எதர்ச்சியா தாங்க நடந்திருக்கும். நான் அதை நம்புறேன். நீங்க எல்லாம் நம்புறீங்களா? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ஏன் இங்க வந்து டிவிக்கிற? பாப்பா அங்க போய் கடையில ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்டிகே பிரச்சாரத்துக்குள்ள வந்து டிவிக்குன்னு கத்துனா அங்கிட்டு போய் டிவிக்கணுமா? அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இருந்தாலும் குசும்பனே உங்களுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட போவதில்லை என்று அதன் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோறு தின்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்டா இப்படி ஆண்டவர் அசிங்கப்படுத்துறீங்க? அவர் கட்சியில போட்டி போடுறதுக்கு ஆள் இருந்தா அவர் நிக்க மாட்டாரா? எனக்கு தெரிஞ்ச அவர் கட்சியில இருக்கிறது ஸ்நேகன், ஸ்ரீபிரியா, கமலஹாசன். இதை தவிர வேற யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இதை நான் யாரையும் அஃபன் பண்றதுக்காக சொல்லல. ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை. கத்திய சோதனை. இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை. நாம் ஒவ்வொருக்கும், நம் கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, வீதிகளுக்கு
அது அந்த அளவுக்கு சிரிப்பு வரல, ஒரு குபீர் சிரிப்பு மூமெண்ட் மாதிரி இது இல்ல. ஆனா நல்ல எடிட்டரா. முதல்ல அவர் வாயில யாராவது வசம்பு வச்சு தேய்ச்சி விடுங்கடா. வாயில எந்த தமிழ் வார்த்தையும் ஒழுங்காவே வரமாட்டுக்கு அவருக்கு. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. இந்த டைலாக் எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு அப்படியா? பாருங்க. மண்ணவாரி அடிக்க முடியல. என்ன தளபதி இதெல்லாம்? நீங்க ஏதோ மாசா டயலாக் பேசிட்டு என்ன டிவி கேக்காரங்க எல்லாம் சொல்லி தர்றாங்க. வேற லெவல், வேற மாதிரி தான். சிவகார்த்திகேயனை தான் விஜய்க்கு ஆப்போனண்டா போட்டு அப்படி திட்டுறீங்க. பார்த்தா அவர் டயலாக தான் இவரே காப்பி அடிச்சு பேசியிருக்காப்ல. இப்ப சிவகார்த்திகேயன் டயலாக காப்பி அடிச்சதுக்காக விஜய் திட்டுவீங்களா? இல்ல, இப்பயும் சிவகார்த்திகேயனை தான் திட்டுவாங்க. ஆமா, எதுக்குடா எங்க அண்ணன் சொன்ன டயலாக அவர் சொல்றதுக்கு முன்னாடி நீ படத்துல வச்சுன்னு அவரை தான் திட்டுவாங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம். இந்த தலைவர்கள் முக்கியமான தலைவர்களா டிவி கேக்காரனா கட்டவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, சிட்டிங்கே தில்சா இருக்கு. ஏங்க, எனக்கு தெரிஞ்சு டிவி கேலயே ரொம்ப அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. சும்மா உளரலப்பா. ஏன்னா ஒருத்த கேள்வியை வந்து உள்வாங்கிற துணிலேயே நான் சொல்லிவிடுவேன் அவனுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத. ஒருத்தர் உட்காந்துருக்கு தினசு வச்சே சொல்லுவேன், அது ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. கண்டிப்பா இவன் உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் கரைச்சு குடிச்ச ஒரு ஆளா தான் இருக்கணும். ஏன்னா அந்த கேள்வியை உள்வாங்குற துணியே அப்படி இருக்குல்ல. தீர்ச்சியாட்டு ஏழு சம்பவக்காரன் தான். திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். பாருங்களேன், விஜய் இரங்கல் செய்தி சொன்னதை கூட சஸ்பென்ஸா வச்சிருக்காராம். இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அதுல இப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன்ல, செங்கோட்டையன். ஓகே, செங்கோட்டையன் கொள்கை தலைவர். கொள்கை தலைவர்ல என்ன சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தானங்க. அது எப்படிங்க கொள்கை தலைவர் எல்லாம் அப்படி ஓப்பனா சொல்லிட முடியுங்களா? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். உள்நாட்டு போர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க பாட்டுக்கு வந்து கொள்கை தலைவர் யாருன்னு பப்ளிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காட்டு. அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. நீங்க அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க, சரியா? பாவம், அவங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. விஜய் தவிர அவங்களுக்கு வேற யாரும் தெரியாது. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அவர் மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே இவர்தான். முத போட்டோல இருக்கிறது யாருங்க? அது நான் அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினே இவர்தான். அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க எல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ 1 கிலோ போட்டோ வச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாம் யாரு என்ன எவரோன்னு விவரம்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க முடியுமா? ஒருத்தர் போது அவரை தெரிஞ்சா போதும். விஜய் தான் முதல்வர், விஜய் தான் டிஜிபி, விஜய் தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, விஜய் தான் ஹைகோர்ட் நீதிபதி. விஜய் அவர்கள்ட்ட என்ன கொள்கை பிடிக்கும் சொன்னீங்க? ஜி அவரே எங்களுக்கு பிடிக்குங்க. அவருக்கு மேல என்னங்க கொள்கை? அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் தாவக்க கரைக்கிட்டே போய் மைக்க நட்டிட்டு கொள்கை என்ன, உங்க கொள்கை தலைவர் யாரு, பேரு சொல்லு, அது சொல்லு, இது சொல்லுன்னு. தெரியாதுடா, அதான் 3 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது. அவங்கதான் ஓப்பனா சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு விஜய் தவிர வேற யாரையும் தெரியாது, எங்களுக்கு விஜய் தான். அப்புறம் எதுக்கு மறுபடியும் போய் அங்கேயே நோன்றீங்க? இப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது 5 தலைவர்லாம் சொன்னாரு. அது யாரும் உங்களுக்கு பிடிக்கும்? எல்லாருமே ஓகே தான் ஜி. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ரொம்ப சப்போர்ட் பண்றோம். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு ஏன் கிளறிக்கிட்டு இருக்கீங்க? 5 பேருமே பிடிக்கும். 5 பேர் அவர் வச்சிருக்காரு, 5 பேர் எங்களுக்கு பிடிக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன? அந்த 5 பேர் யாருங்கிறதானே? அப்போஸ் அந்த 5 பேரோட பேர் மட்டும் சொல்லு. இப்ப இவரு செங்கோட்டையன் வந்தாங்களா? செங்கோட்டையனா நம்மளுக்கு வந்து அப்பையில இருந்து ரொம்ப பிடிக்கும். கொள்கை தலைவர்னா யாரு, கட்சி உறுப்பினர்னா யாருன்னு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. செங்கோட்டையன் சார் போய் கொள்கை தலைவர் லிஸ்ட்ல சேர்த்துட்டு இருக்கானுங்க. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? அவர் நிக்கிற தொகுதி எல்லாமே ஜெயிப்பார் தலைவா. இப்ப ஆட்சி அமைக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும். ரைட்டு. அதான் இந்த மாதிரி அரசியல் கேள்விகளா அவங்களுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டு அசிங்கப்படுத்துறதுக்குன்னு கேட்கறது. டேய், நீ வசமா சிக்கிக்கிட்ட. அப்படியே கணக்குல 267 தொகுதி. ரைட், முடிச்சிட்டான். 267 தொகுதியிலும் ஜெயிப்பாரு. அதை எவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன். இருந்தாலும் இப்படி பதில் சொல்றதுக்காகவாவது ஒரு பேசிக் நாலேஜாவது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணாமாடா? முடியாதுங்க, அது அந்த தலையெழுத்துல இல்லைங்க, அந்த கட்டத்துல இல்லப்பா. அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இதுல ஒரு சில வீடியோக்கள் வந்து குபீர் சிரிப்போட வர்ற மாதிரி இருந்தது.
ஒரு சில விஷயங்கள் வந்து அரசியல் நிலவரங்கள் இப்ப என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு அப்படியே விட்டுட்டு போற மாதிரி வர்ற 23ஆம் தேதி அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. மறக்காம எல்லாரும் எந்த ஊர்ல இருந்தாலும் லீவு போட்டு போய் ஓட்ட போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.